இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து ஒரு ட்ரெய்னிங் இல்லாம இப்படி ஒரு ஃபிட்னஸ மெயின்டைன் பண்ண முடியுமா? அதான். என்ன விஷால் நீங்க இவ்ளோ டவுட் பண்றீங்க? ஐலி, நீங்க ஒரு சாதாரண குடும்ப பொண்ணா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அதான் என் டவுட். காமெடி பண்ணாதீங்க விஷால். நோ நோ, ஐ அம் சீரியஸ். நீங்க ஏதோ ஒரு டெரரிஸ்ட் மூமெண்ட்ல இருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது. சம்திங் ஃபிஷி இன் யுவர் ஆட்டிட்யூட். ஷோ, ஒரு பொண்ணு ஃபைட் பண்றது தப்பா? அதுக்காக இப்படி எல்லாமா டவுட் வர உங்களுக்கு? ஃபைட் பண்ணத வச்சு மட்டும் நான் இத சொல்லல ஐலி. வேற காரணமும் இருக்கு. வேற காரணமா? என்ன வேற காரணம்? உங்களோட கன் எங்க? சி, நான் கேட்ட உடனே உங்க கன் எங்கன்னு தொட்டு பாக்குறீங்கல்ல? இது உங்க கன் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கவும் முயற்சி பண்ணாதீங்க. நீங்க ஃபைட் பண்ணும்போது இது கீழே விழுந்ததை நீங்க கவனிக்கவே இல்லை. ஆனா நான் இதை எடுத்து வச்சேன். இப்ப சொல்லுங்க, இப்படி ஒரு அட்வான்ஸ்டான கன்னை வச்சிருக்கிற நீங்க ஒரு சாதாரண பொண்ணா இருக்கவே முடியாது. நீங்க யாரு சொல்லுங்க, அதான் நல்லது. ஓகே, இதுக்கு மேல நான் உண்மையை மறைக்க விரும்பல. நான் உண்மையை சொல்றேன். ஆனா ஒன் கண்டிஷன். நான் சொல்ற உண்மையை, நான் யாருங்கிற ரகசியத்தை நீங்க உடனே மறந்துடணும். ப்ராமிஸ்? ப்ராமிஸ்ங்க. நாங்க யாருக்கும் சொல்ல மாட்டோம். உண்மையை சொல்லுங்க. நான் டெரரிஸ்ட் குரூப் எல்லாம் இல்ல. நான் போலீஸ், அண்டர் கவர் காப். அரசாங்கம் சில நேரங்கள்ல எங்களை மாதிரி சில பேரை சில ஆபரேஷன்ஸுக்காக நியமிப்பாங்க. எங்களுக்கு யூனிஃபார்ம் கிடையாது. நாங்க சிவில் சொசைட்டியோட கலந்திருந்து கவர்மெண்ட் சர்வீஸா பண்ணுவோம். அக்யூஸ்ட கண்டுபிடிப்போம். இதுதான் எங்களோட டியூட்டி. ஓ மை காட், ரொம்ப சாரி ஐலி. துப்பாக்கி எல்லாம் பார்த்ததும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அதான் நீங்க டெரரிஸ்டான்னு கேட்டேன். ஐ அம் சோ சாரி. இட்ஸ் ஓகே. என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இது யாருக்கும் தெரியக்கூடாது ப்ளீஸ். ப்ராமிஸ், நாங்க நிச்சயம் சொல்ல மாட்டோம். ஐலி, சூப்பர் ஐலி. நான் அப்பவே நினைச்சேன் உங்க அடிலாம் போலீஸ் அடி மாதிரி இருக்கேன்னு தோணிட்டே இருந்துச்சு. அது சரி, நீங்க போலீஸ்னு உங்க வீட்டுக்கு ஏன் சொல்லாம இருக்கீங்க? ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ கண்டுபிடிக்க நானும் இவரும் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியாம நடிச்சிட்டு இருக்கோம்.